Tale Titans, big stories. Zero fluff. Subscribe for epic tales, fast fierce every week. வணக்கம் நண்பா. ஹாத்திமில் இதுவரை நடந்தது என்ன ஒரு சிறிய தொகுப்பா பார்ப்பாங்க. ஏமன் தேசத்துல அந்த நாட்டு ராஜராணிக்கு ஒரு குழந்தை பிறகு அந்த குழந்தை ஹாத்திம் அவன் நல்ல சக்தினும் அவனுக்கு தெய்வத்துணும் இருக்கணும் பாராட்டுறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா தூர தேசத்துல ஜாஃபர்னு ஒரு நாடு இருக்கு. அந்த நாட்டோட மன்னருக்கு ஒரு குழந்தை பிறகுது. அந்த குழந்தை தீய சக்தினும் அவனுக்கு சாத்தனோட துணை இருக்கணும், அதை அழிச்சிடணும்னு சொல்றாங்க. ஆனா அந்த அக்னியை அழிக்காம திட்டமா வளர்க்குறான். இந்த பக்கம் ஹாத்திம் பெரியவனாகி ஜாஸ்மினை மீட் பண்றான். ஹாத்திமும் ஜாஸ்மினும் ஒருத்தருக்கு பழகுறாங்க. ரெண்டு பேருக்கும் பிடிச்சி போயிடுது. ரெண்டு பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் மாற்றி மாற்றி காதலை சொல்லி, அதனால ஜாஸ்மினோட அப்பா அம்மாவும் ஹாத்திமோட அப்பா அம்மாவும் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், அவங்க கல்யாணம் பண்ணால் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க, நம்ம நாடு சந்தோஷமா இருக்குன்னு முடிவு எடுக்கிறாங்க. அந்த பக்கம் பார்த்தா தஜ்மி சொல்றான், தஜா விட நீ இன்னும் பெரியவனா ஆகணும், நல்ல சக்திவேந்தனம் ஆகணும்னா நீ கண்டிப்பா நன்மை தேசமான துப்பாப்பரோட இளவரசி சுவைனாவை கல்யாணம் பண்ணிக்கணும், அவளை கல்யாணம் பண்ணிக்க மட்டும்தான் ஒரு சக்தி போயிருக்கும், அதனால நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு விஷயத்துக்குறான். இது கேட்ட தஜால் உடனே அந்த நாட்டு மேல படை எடுத்து போறான். அங்க இருக்கிற வீரர்கள் எல்லாரையும் அடிச்சு கொண்டு அந்த நாட்டோட கோட்டைக்குள்ள போயிடும். பிறகு சுனினா பார்த்து, நான் உனக்கு கல்யாணம் பண்ணி போறேன், நான் தான் இருந்த சக்கரவர்த்தின்னு சொல்றான். அதுக்கு சுனினா நல்ல நிலைமை இருக்கு, நம்ம சிறந்த கல்யாணம் பண்ணி சொல்றான். ஆனா தஜால் அதை எதிர்த்து கல்யாணம் பண்ணியே தீர்வு. இதை கேட்ட சுனினாவோட தம்பி சுராஜ் வந்து தஜாலை தாக்குறான். அது தஜாலை ஒண்ணுமே பண்ணல. பதிலுக்கு தஜால் சுராஜை பார்த்து ஒரு சாபத்தை கொடுத்து அவனை கல்லாமா தருவான். இதை அறிஞ்சுக்கிட்ட சுனைனா அங்கேருந்து ஓடி வந்து என் தம்பியை விட்டுடு அப்படின்னு கெஞ்சரா. அப்ப தஜா சொல்றான், இவனை காப்பாற்ற ஒரே வழி நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டான், இவன் இப்படியே 6 மாத காலம் இருந்தான்னா நிரந்தரமா சிலையா மாறிடுவான், அதனால ஒரு நல்ல முடிவு வருதுன்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பிடுறான். இந்த விஷயத்தை கேட்டு அதிர்ச்சி அந்த விஷால் இப்ப என்ன பண்றது, எப்படி இவனை காப்பாற்றுறதுன்னு சொல்லும் போது இந்த நாட்டோட மதகுரு சொல்றாரு, அவனை காப்பாற்றுறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, 7 கேள்விக்கு என்ன பதில் கண்டுபிடிச்ச மட்டும் தான் அவனை காப்பாற்ற முடியும், அது ஒரு நிலத்துக்கு கதை முடியும்னு சொல்றான். உடனே விஷால் இது கேள்விப்பட்டவனே ஹாத்திம் கிட்ட உதவி நாடி போறான். அப்ப ஹாத்திம் சொல்றான், இது என் கல்யாணம் நான் எப்படி உதவ முடியும்னு சொல்லும் போது, நீங்க ஏதாவது பண்ணுவீங்க நம்பி தான் வந்து அப்படி சொல்லும்போது, சரி நீ கவலைப்படாத, நான் கண்டிப்பா உனக்கு உதவுறேன் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிறான். இந்த பக்கம் ஹாத்திமும் போகவும் அந்த கேள்விக்கான பதிலை ஒட்டி ஒரு பயணத்தை மேற்கொள்றாங்க. அந்த நாட்டு மக்கள் எல்லாம் அவங்களுக்கு பிரியா வெடி கொடுத்து அனுப்புறாங்க. பயணத்தோட முதல் தடங்கள் அவங்க முன்னாடி ஒரு நெருப்பு சமுத்திரம் இருக்கு. இதை பார்த்து ஹோப்பா சொல்றா, இது எப்படி நம்ம கிடக்கிறது அப்படின்னு. ஹாத்திம் சொல்றான், நைட்டு மட்டும்தான் இது நெருப்பு சமுத்திரமா இருக்கும், விடுஞ்சித்துனா இது ஒரு சாதாரண சமுத்திரமா மாறிடும், அப்ப நம்ம ஒரு படகு செஞ்சு இதுல கலந்து போயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல கப்பலை செஞ்சு 2 பேரும் பயணிச்சு தன்னோட அடுத்த இலக்கை அறிஞ்சிருக்காங்க. அது ஒரு தீய சக்தியோட அரசனோட தேசமா இருக்கு. அவனை அடிக்கணும்னா அங்க ஒரு புகை இருக்கணும், அந்த புகையில இருக்கிற மாலை எடுத்துட்டு வந்து அவனை கண்டிப்பா அடிச்சிடலாம்னு சொல்றாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு ஹாத்திமும் போகவும் அந்த புகையில இருக்கிற வீரர்கள்லாம் அடிச்சு போறது, எப்படி அந்த புகைக்குள்ள போயிட்டாங்க. அவங்க புகைகளை போயிட்டாங்கன்ற விஷயம் தெரிஞ்சு தச்சால் ஒரு சூனியக்காரி ஏவி விடுறான். அந்த சூனியக்காரி ஹாத்தி முன்னாடி வந்து நிறுத்து அப்படின்னு சொல்லி அவனோட ஆத்மாவை தான் கண்ட்ரோல் எடுத்துக்கிறான். அந்த ஆத்மாவை ஒரு பொம்மையில அடிச்சு அந்த பொம்மையை ஒரு புகைக்குள்ள பத்திரமா வச்சுக்கிறான். இந்த பக்கம் விஷயம் தெரிஞ்சு ஜாஸ்மின், நான் எப்படியாவது ஹாத்திமை காப்பாற்றி அவனோடன்னு சொல்லி தன் நாட்டோட பாதுகாப்பு வளையத்தையே தாண்டி அவள் வெளியே வந்துட்டான். அப்ப வெளியே வந்த விஷயம் தெரிஞ்ச நஜ்மி இதை போய் தஜால்கிட்ட சொல்லிடுறான். அப்ப தஜால் சொல்றான், இதுதான் சரியான தருணம், இப்ப மட்டும்தான் அவளால் நம்ம சிறப்பிடிக்க முடியும், திரும்ப அவன் நாட்டுக்குள்ள போயிட்டு அவள் பாதுகாப்பு அளித்துள்ள போயிடுவா, அதனால அவளை எப்பயாவது சிறப்பிடிச்சு இங்கேயே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் அந்த சூனைக்காரை சிறப்பிடிச்சு வந்து ஜாஸ்மினை பலி கொடுத்தா நமக்கு இன்னும் சக்தி அதிகமாகும்னு சொல்லி அவளை ஒரு பலிபீடத்துல வச்சு ஹாத்திம் கையாலேயே கத்தியை கொடுத்து அவளை பலியிடு அப்படின்னு சொல்றாங்க. ஜாஸ்மினை எப்படியாவது காப்பாற்றணும்னு நினைச்சா போகோ அந்த புகை முன்னாடி போய் அவரோட மந்திரவார்த்தையை சொல்லி அந்த புகையில ஹாத்திமோட ஆத்மாவை அர்த்தச்சு பொம்மையை தேடி கண்டுபிடிச்சோடனே அந்த பொம்மையை வெட்டின உடனே ஹாத்திமோட சுயநினைவு ஹாத்திம்க்கு திரும்ப வந்துடுது. சுயநினைவு வந்த ஹாத்திம் எப்படியாவது ஜாஸ்மினை காப்பாற்றணும்னு சொல்லி அந்த சங்கிலியால் ஜாஸ்மினை வெட்டிட்டு அங்கே இருக்கிற வீரர்கள்லாம் அடிச்சு போட்டுட்டு இதுக்கு காரணமான அந்த மாயக்காரி சூனியக்காரியை அழிக்கிறதுக்கு தங்கத்தியை தூக்கி போடுற பார்த்தா அவன் அங்கேருந்து தப்பிச்சு போயிடும். உடனே இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு அந்த அரசன் அங்கே வரான். அந்த தீசக்தி அரசனை அழைக்க அந்த புகைக்கு போய் அந்த இருக்கிற கத்தி எடுத்து ஒரே குத்து தீசக்தி அரசனையும் அழைச்சிடறான். அந்த தீசக்தி அரசனை அடிச்ச உடனே அங்கே ஒரு பூதம் வந்து, நான் இவனால அடிபட்டு இருந்தேன், நீங்க காப்பாத்திட்டீங்க, ரொம்ப நன்றி, நீங்க செஞ்ச உதவிக்கு நான் உங்களுக்கு ஒரு கம்பளம் தரேன், இந்த கம்பளம் உங்க பயணத்துக்கு ரொம்ப உதவியா இருக்கும், நீங்க எங்க போகணும்னு நினைச்ச இந்த கம்பளத்துல ஏதீங்க, இது உங்களை அங்கே கொண்டு போய் விட்டுடும் அப்படின்னு சொல்றான். அடுத்து அந்த கம்பளம் அவங்கள எகிப்து நாட்டில் கொண்டு வந்து இறக்கி விடுது. அந்த இறங்கின உடனே ஹாத்திமும் ஓப்போவும் ஜாஸ்மினும் பலி அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அந்த நாட்டுக்குள்ள போன உடனே அங்க இருக்கிற எல்லாரும் ஹாத்திமையும் போப்போவையும் பார்த்து திட்டுறாங்க. ஏன் எங்களை திட்டுறீங்கன்னு கேட்கும்போது, நீங்க தானே அந்த ராணியோட வீரர்கள், அதனால தான் உங்களுக்கு திட்டணும் சொல்லுவோம், யார் அந்த ராணி என்ன கதைன்னு எல்லாம் கேட்கறாங்க. அப்ப ஹாத்திம் கிட்ட அந்த நாட்டு மக்கள் சொல்றாங்க, அந்த மலையில ஒரு ராணி இருக்கா, அவதான் எங்க நாட்டு பெண்கள் எல்லாம் கொண்டு இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் இந்த தீசக்தி ராணி அங்க இருக்கிற பெண்கள் எல்லாம் பார்த்து, உங்க ஆத்மா எனக்கு வேணும், அதை சாப்பிட்டா மட்டும் நான் எப்பயுமே இளமையா இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை தெரிஞ்சுட்ட ஹாத்திம் அந்த தீயசக்தி ராணிகத்தில் ஒரு கத்தியை வச்சு, எதுக்கு இப்படி பண்ற, உனக்கு வேற என்ன வேணும்னு கேளு, நீ இளமையா இருக்க, என்ன வேணும்னு கேளு, அதை தர இவங்களை விட்டுடு அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு அவர் சொல்ற ஒரு வழி இருக்கு, அதிசய குளத்துல ஒரு புனித நீர் இருக்கு, அந்த புனித நீரை சாப்பிட நான் என்னைக்கு சாகாத செஞ்சா இருப்பேன், அதை வேணா கொண்டு வந்து கூட நான் இவங்களை விட்டுருன்னு சொல்றேன். ஆனா அதை கொண்டு வரது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை, அது நிறைய தடங்களை தாண்டி தான் போய் அதை கொண்டு வரணும்னு சொல்லும்போது, அங்க இருக்கிறவங்க ப்ளீஸ் எப்படியாவது எங்களை காப்பாற்றுன்னு கேட்கும்போது, சரி இவங்களுக்காக நான் அதை செய்யறேன் அப்படின்னு சொல்லி ஆத்தியம் அந்த புனித நீரை தேடி அதோட பயணத்தை அடையப்படும். அப்ப அந்த ராணி சொல்றா, சீக்கிரம் வரணும், இல்லைன்னா இவங்க எல்லாரையும் கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்லி
போகவும் ஹாத்திம் நாங்கள் கண்டிப்பாக சீக்கிரம் வந்துடுவோம்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க பயணத்தை நோக்கி கிளம்புறான். உடனே இந்த பக்கம் தஜ்ஜால் வந்துடுறான். தஜ்ஜால் வந்து அந்த ராணி கிட்ட சொல்கிறான், அவங்களை எங்கே அனுப்பிச்சு வச்ச, அவங்க எங்கே போகிறாங்க எனக்கெல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு, நீ யாரு வாட்டியை நான் சொல்லுன்னு சொல்லும்போது, நான் தான் தீய சக்தியின் அரசன், இருளின் சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லி அவளை மிரட்டான். உடனே அந்த ராணியை சொல்றா, மன்னிச்சுங்க உங்களுக்கு தெரியாமல் நான் தப்பாக பேசிட்டேன், உங்களுக்கு என்ன வேணும்னு கேள்வி எல்லாத்தையும் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனை காரி பண்ணிடுறான். இந்த பக்கம் அந்த புனித நீதி தேடி வந்த ஹாத்திம் பாபாவும் ஒரு காட்டுக்குள்ளே நுழையிறான். அப்போ அங்கே ஒரு தேசம் இருக்கிறத ஹாத்திம் ஒர்க் பண்ணுறான். அவன் அந்த தேசத்துக்குள்ளே போகிறான். அப்போ அந்த தேசத்துக்கு இருக்கிற மக்கள் எல்லாம் அவனை அடித்து ஒரு கூண்டுக்குள்ளே அடைச்சி வச்சுக்கிறான். கூடுலேருந்து கண் வச்சா ஹாத்திம், நாம் எப்படி இதுக்குள்ளே வந்தோம், இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சுற்றி பார்த்துருக்கும் போது அப்போ அந்த நாட்டு மக்கள்லாம் அங்கே வராங்க. வந்து அவங்க சொல்கிறாங்க, யார் நீ ஒரு கெட்ட சக்தி தானே, உன்னை கொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது ஹாத்திம் சொல்கிறான், நான் கெட்ட சக்திலாம் இல்லை, நான் நல்ல சக்தின்னு சொல்லி அந்த கூண்டு ஒரே வாழ வெட்டுறான். உடனே அந்த கூண்டுலேருந்து வெளியே வந்துடுறான். இதை பார்த்த உடனே உனக்கு என்ன வேணும்னு சொல்லி நாங்கள் அவ்வளோ உதவி செய்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு அந்த அதிசய போல எங்கே இருக்குன்னு தெரியும்னு சொல்லும்போது, ஓகே நான் அவங்களுக்கு வழிகாட்டுறேன், ஆனால் நாங்கள் யார் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் அந்த அதிசய போல தான் அணிஞ்ச ஹாத்திம் இதுலேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கான். ஏன்னா அதில் எதை தூக்கி போட்டாலும் அது கரைஞ்சிடும். உடனே ஹாத்திம் நெருப்பில் ஒரு குச்சத்துக்கு போகிறோம், அது கரையில. இதை பார்த்த உடனே ஹாத்திம்க்கு ஒரு ஐடியா வருது, நெருப்பில் எது பொருள் இது கரையாதுன்னு சொல்லி உடனே நெருப்பால் ஒரு பாலத்தை உருவாக்குறான். நெருப்பால் உருவாக பாலத்தை வேகமாக கடந்து போய் அந்த சிரஞ்சீவி சொல்லியே அடைஞ்சிருப்பான். அப்போ அந்த புனித நீரை எடுத்துக்கிட்ட ஹாத்திம், இதை கொண்டு போய் அவங்ககிட்ட குடிச்சுட்டு அவங்களை விட்டுருவா அப்படின்னு சொல்லி அதை கொண்டு போய் கொடுத்துருக்கான். அந்த புனித நீரை குடிச்ச ராணி சொல்கிறான், நான் அவங்கள எல்லாம் விடணும், என்ன சொன்னாலும் நம்புவீங்களா, நான் கெட்ட சக்தி, நான் சொல்கிறதுல காப்பாற்றணும் அவசியம் இல்லை, இப்போ தஜ்ஜால் வருவார் உங்களையும் கொண்டுடுவார் அப்படின்னு சொல்கிறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. Tale Titans, big stories. Zero fluff. Subscribe for epic tales, fast, fierce every week.